Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. இன்னையோட pre-market information market பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு 9th May 2023. I took a small break. So இனிமேல் கண்டினியூ ஆகும் நம்புறேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நேற்றுக்கு முடிஞ்சது ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குது பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.5%, S&P 5.62, நாஸ்டாக் 1.02. ஆக டெக் ஸ்டாக்ஸில் இந்த வீச்சிலிருந்து ஒரு சின்ன ரீபவுண்ட் வருமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஐடி ஸ்டாக்ஸில். மற்றபடி பெரிய ஒரு ஏற்றமோ இறக்கமோ இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் பார்க்குறோம். கொஞ்சம் பாசிட்டிவ் பயாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹாங்காங்கோட ஹேங்சாங் மட்டும் கொஞ்சம் இறங்கி வியாபாரம் ஆகுறது. மற்றபடி மீதி எல்லா ஆசிய சந்தைகளுமே ஒரு சுமாரான ஏற்றத்துடன் இப்போது இருந்து வியாபாரம் ஆகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஸோ குறிப்பாக நிக்காய் ஜப்பானோட சந்தை வந்து கொஞ்சம் வலிமையான ஏற்றத்தில் இருக்குது. மற்றபடி இந்த சவுத் கொரியா காஸ்பி ஆகட்டும், சீன சந்தை ஆகட்டும், தாய்வான் சந்தை இதெல்லாம் வந்து ஒரு மார்ஜினல் அப் என்று சொல்லக்கூடிய வகையில் தற்போது வியாபாரமாகி வருகிறது. அதே மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மார்ஜினல் கேப் அப் ஒரு 25-30 புள்ளிகள் ஏற்றத்துடன் இருக்கிற அந்த ஏற்றம் இன்னும் தாக்கு பிடிக்குமான்றது நம்ம ஒரு கேள்விக்குறியோட தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை வந்து நீங்க கவனமா கையாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ மார்னிங்ல எப்படி இந்த ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் கையாளுறது அப்படின்றதுக்காக நம்ம ஈக்விட்டி ப்ரோ அப்படின்ற ஒரு எஜுகேஷனல் கைடு ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் இருக்குது. இதை பற்றி விவரத்தை நீங்கள் ECTRA.in வெப்சைட்ல கைடன்ஸ் கீழே பார்க்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு 6 கேஷ் ஸ்கிரிப்ட்ஸையும் நம்ம அதில் பார்க்குறோம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு 18,370 அப்படின்றது சப்போர்ட் லெவல் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது 18,800 மாதிரி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி வந்து அந்த 18,650 அப்படின்ற லெவல் தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை வயலேட் பண்ணியாச்சு. பட் அதை இன்னும் தாண்டதுக்கு சிரமப்பட்டு தான் இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் அதை வயலேட் பண்ணதுனால நம்ம அதை கொஞ்சம் ரீஅட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதான் இப்போதைய ரேஞ்சா நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி பேங்க் எடுத்துக்கிட்டனாலும் ஸ்டில் இந்த ரேஞ்ச் தான். லோவர் ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஹையர் ரேஞ்ச் கிட்ட போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஹையர் ரேஞ்சிலேயும் இப்போ தடுக்கப்பட்டு இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கிறதையும் பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட்ல 3.74 இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. டாலர் இண்டெக்ஸ் 1.3.42, அதுலேயும் பெரிய மாற்றம் இல்லை. பிரெண்ட் குரூட் அந்த $1 முன்ன பின்ன வியாபாரத்தில் இருக்கு. இப்போ $75.52 பெர் பேரல். கோல்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அவுன்ஸ் வந்து 1963 இருக்கு. ஆக்சுவலி அது $2,000 உடச்சு கீழே வந்த பிறகு அதை தாண்டல. அதே சமயம் கீழே வரும்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பவுன்ஸ் வர்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் 82.57 அப்படின்ற ஒரு சின்ன ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்கு. 82.80, 85 இந்த ரேஞ்ச் மேலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 82.10 இந்த ரேஞ்சிலையும் இது வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கணும். அதர் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்பிஐ ஏற்கனவே அவங்க வந்து வட்டி விகிதத்தை வந்து பாஸ் பண்ணாங்கன்ற ஒரு செய்தி சந்தைக்கு ஒரு சாதகமான செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் இன்னொரு கேள்வி இப்போது எழுப்புகிறது. அடுத்த வாரம் நடக்க இருக்கிற எஃப்ஓஎம்சி மீட், யூஎஸோட ஃபெட் ரிசர்வ் மீட்லையும் இதே மாதிரி வட்டி விகித உயர்வு தள்ளி வைக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும், ஒருவேளை திங்ஸ் ஆர் ஃபேவரபிள் இப்போ ஒரு பாஸ் பண்ணி அடுத்த சைக்கிள்ல இருந்து கொஞ்சம் ரேட் கட் கூட இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஸ் தொடர்ந்து இந்திய சந்தையில வாங்குறவங்களா இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். போன மாசம் வலிமையான சுமார் 37,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கிறாங்கன்றத பார்த்தோம். இந்த மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வாங்கும் அளவு மிக குறைவாக இருக்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்டர்ஸ் வந்து 405 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள். ஆக சந்தையானது தற்போது இருக்கிற ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கமான நிலைமையில் இருக்கிறது. இந்த ஏற்றம் அப்படின்றது உடனே நடக்குமா அப்படின்றது இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று தான் சந்தையை பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஸோட பை அக்ரஸிவா இப்போதைக்கு இல்லை. அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொன்னதான் பழைய உச்சத்தை தாண்டும். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த ஏர்னிங்ன்றது அடுத்தடுத்து எந்த கட்டத்தை நோக்கி நகரணும்? மணி வேல்யூ ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த இன்ஃப்ளேஷனால வரக்கூடிய பண மதிப்பு இழத்தல் அதுலேருந்து நீங்க காப்பாத்துறீங்களான்னு பார்க்கணும். ரெண்டாவது மணி வேல்யூ க்ரோத் நடக்கணும். இது ரெண்டுமே நடக்குதா நீங்க பாருங்க. அதுக்கு எது தேவை? ஃபினான்ஷியல் லிட்ரஸி. கண்டிப்பா எக்ட்ரா நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் இதை கொடுத்து போய் சேர்க்கணும். தமிழில் நடத்தப்படும் நிகழ்ச்சி. ஸோ அந்த வகையில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம வச்சிருக்கோம். அதை பற்றி தகவல்களை நான் சொல்கிறேன். டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ நிஃப்டி 50 நீங்கள் ஒரு 10 கம்பெனி தேர்வு பண்ணுங்க. என்ட்ரி எக்ஸிட் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் டெக்னிக்கலாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு கன்செஷன் 90% கன்செஷன் போயிட்டு இருக்கு. அது ஷார்ட்லி
உங்களுக்கு அது நிறுத்தப்படும். அதனால அதை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட். இதுல எப்ப லாங் போலாம் ஷார்ட் போலாம் பார்க்குறோம். அண்ணன் வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா, அதில் பேரிஷான ஒரு கண்டிஷனை பார்க்குறோம். குறிப்பாக அது பேரிஷ் என்கல்ஃபின் கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ல இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ உள்ள மார்க்கெட்டில் வந்திருக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட நம்ம 18,800 இந்த எல்லைக்கு அருகாமையில் வந்துட்டு கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் ட்ரெண்ட் இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாள் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.